Hello friends, welcome to Ronnie Tails. Product design க்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவோட அடிப்பகுதியில் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இதிலேருந்து திரும்ப ஒரு 3 inch மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1 inch, இதில் ஒரு 1 inch. இப்போ நம்ம இதிலேருந்து ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணி கூட போடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து போட்டோம், இப்போ இந்த கார்னர்லேருந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து வளைவாக போட்டுக்கலாம். லைட்டாக இதுக்கு மேலே நம்ம வந்து வளைவு போட்டுக்கலாம். ஷார்ப்பாக இருக்குல்லையே, அதை நம்ம வந்து வளைவாக போட்டுக்கலாம். நம்ம வந்து சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம், நீடில் நம்பர் 5 எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 லைன் போட்டுக்கலாம். நம்ம வந்து 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபோர் பீடு எடுத்திருக்கோம். நம்ம 2வது பீட்க்கு நேராக நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டை தட்டி விட்டுக்கோங்க, நெருக்கமாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம 4 பீடாக போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம டியூப் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். வி ஷேப் வர மாதிரி போட்டுக்கலாம்.
டியூப் பீட் போட்டுட்டு சுகர் பீட் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டு செயின் ஸ்டோன் போட்டுட்டு நம்ம 2 செயினுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சும்மா நம்ம ஃபேப்ரிக் லூப் மட்டும் போட்டு ஒட்டி வைக்கக்கூடாது. போட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம இங்கே போட்டாலே அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த பாக்ஸில் வந்து சென்டர் பகுதியில் ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. இப்போ நம்ம ஸ்டோன் போட்டுட்டு சின்னதாக ஒரு திலகம் சேப்பு வர்ற மாதிரிக்கு நம்ம வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கைட்டு வச்சு பார்த்துக்கோங்க. ஒன்றை கட் பண்ணிட்டோன்னா அதே அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம். பாருங்கள், அரை இன்ச்சுக்கு கூட ஒரு பாயிண்ட் இருக்குது, 1/2 இன்ச்சுக்கு கூட ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம வந்து எல்லாமே தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம நீடில் வந்து எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே வர்ற மாதிரிக்கு இப்போ இது உள்ளே இருந்து நம்ம நீடில் எடுத்துக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங்கும் ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப 2 நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்ம இதில் போட்ட மாதிரியே இங்கே போடணும். அதே மாதிரி அடுத்த லைன் விட்டுட்டு இந்த லைனில் இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த லைன் விட்டுட்டு இந்த லைனில் இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டோம், ஜர்தோ ஸ்ப்ரிங் பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டோன் எடுத்திருக்கோம். ஃபேப்ரிக்கில் போட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கட் பீட் போட்டுக்கலாம்.
கரெக்டாக லைன்லேயே வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த லைனில் மார்க் பண்ணியிருக்க லைன் இருக்குல்லையே அதிலே கரெக்டாக போடுங்க. உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஒரே லைனில் வர மாதிரி நீட்டாக இருக்கும். வளைவாக வர மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லுமே வளைவாக வர மாதிரியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஸ்டோனை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். 4 பீட் எடுத்துருக்கோம். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். போட்டுட்டு நம்ம 2 பீட் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிளாத்தோட நல்லா ஒட்டிக்கிடும், அதனால் கீழே விழாது. நம்ம அது ஸ்டோன்லாம் போட்டுட்டு இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பீடை சுற்றிலாம் அவுட்லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி வரும்போது மட்டும் சின்ன செயினாக போட்டுட்டு திருப்புங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுட்டு அடுத்ததுக்கு எடுத்துக்கலாம். நம்ம செயின் ஸ்டிச்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நம்பர் 5 ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் போட்டுக்கலாம்.
திரும்ப நம்ம வந்து 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்து ஒரு சைடு ஸ்டிச், 2 பீடுக்கும் இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் வரும். போட்டுட்டு அங்கங்கே அந்த ஸ்டோனும் ஒரு பீட்ஸும் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.